الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم قل يا عبادي الذين أشرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேர் அருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணலும் பெருமகனார் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் பெருமகனார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்முறை கொண்டு சேர்த்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றுவர்களாக இரவு வணக்கங்களை நின்று வணங்கி அவனது அழகிய தூய மார்க்கத்தை அதன் தூய்மையான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிந்து கொள்ள இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்ற இறைவனும் இணைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பேசுகிறேன் என்கிற தலைப்பில் நான் பாவ மன்னிப்பாக கடந்த 2 நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் பாவ மன்னிப்பு பேசுகிறேன். அதில் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பயணத்திற்கு, இரவு பயணத்திற்கு அழைத்து செல்கிறான். இஸ்ரா என்கிற இரவு பயணம், அந்த பயணம் மெஹராஜ் பயணமாக விரிவடைகிறது. சரிங்களா? இஸ்ராங்கிறது இரவு பயணம், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அக்ஸாவுக்கு போன பயணம். அங்கிருந்து மெஹராஜ் பயணமாக ரப்புல் ஆலமீன் வானத்திற்கு, 7 வானத்திற்கு ரப்புல் ஆலமீன் தனது இறை தூதரை அழைத்து சென்றார். அந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். திருமறை குர்ஆனில் கூட அந்த சம்பவம் இடம்பெறுகிறது. சுப்ஹான் அல்லதி, தூய்மையானவன், அஸ்ராபி அப்திஹி, இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை அழைத்தென்ற லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அந்த மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற ரப்புல் ஆலமீன் தன்னை சுப்ஹான் அல்லதி, தூய்மையானவன் என்று சொல்லிக்கிறோம். அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, பாக்கியம் நிறைந்த அந்த மண்ணுக்கு அருகாமையில், அந்த பூமிக்கு அருகாமையில் கொண்டு சென்ற ரப்புல் ஆலமீன் இதை தன்னுடைய அத்தாட்சி, ஆயாத்தினா, தன்னுடைய அத்தாட்சிகளை விளங்கச் செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம். இன்னஹு ஹுவல் சமீஉல் பசீர், அவன் செவியேற்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இப்போ அழைத்து செல்லக்கூடிய அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாவை முதல்ல எங்கே, மக்காவுடைய அந்த ஹிஜ்ர் பகுதியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த செய்தி வரும். எந்த செய்தி வரும்? ரசூலுல்லாவோட 2 பேர் பயங்கர க்ளோஸ்ன்னு சொல்லுவோம் நாம் எப்போவுமே. யார்? 2 நபர்கள் அல்லாஹ்வின் தூதரோட ரொம்ப நெருக்கம் இல்லை. அவங்க சஹாபாக்கள் நெருக்கம். ஹம்சா, அவருடைய வரலாறு நாம் இப்போ பார்த்தோம் ரமலானுடைய ஆரம்பத்தில். ஜாஃபர் பின் அபி தாலிப், நஜாஷி மன்னர்கிட்ட பேசினார் பார்த்தீங்களா? அப்போ கூட இந்த தகவலை நான் சொன்னேன். 2 பேர் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் சொந்த வேறு. ஜாஃபர் பின் அபி தாலிப் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாவை எடுத்து வளர்த்த அபு தாலிப், அவருடைய மூத்த பிள்ளை ஜாஃபர், அலி ரஜியானுடைய சகோதரர். சரிங்களா? அவரும். இன்னொரு பக்கம் ஹம்சா. ஹம்சா யாருன்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாவுக்கு சாச்சா, தன்னுடைய தந்தையின் சகோதரர் ஹம்சா. சரிங்களா? ஹம்சா பின் அப்துல் முத்தலிப்
அவரும் சாச்சா பாருங்க, அவங்களாம் ஒரே வயசு தான். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, சாச்சா பிள்ளையும் தன்னுடைய பெரிய தந்தையின் பிள்ளையும் அவரும் ஒரே வயசு. அதே நேரத்தில் தன்னுடைய சாச்சாவும் அதே வயசுல இருந்திருக்கிறாங்க. ஹம்சா, முகம்மது, ஜாஃபர், இவங்க 3 பேரும் கொஞ்சம் சம வயதுடையவர்களாக கொஞ்சம் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதுலேருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அவருடைய இதயம் ஜம்சம் நீரால் கழுவப்படுகிறது. அங்கிருந்து அந்த புராக் அப்படிங்கிற வாகனம் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதனுடைய தூரம் எவ்வளவு? அதாவது பார்வை எட்டும் தூரம். வானம்னு நான் சொன்னது அண்ணாந்து பார்த்தா வானம், சரிங்களா? அதனுடைய பார்வை எங்கே வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் ஒரு ஸ்டெப்புங்கிறது அவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோ வேகமாக போகக்கூடிய வாகனம். அதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் எங்கே கட்டுறாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கட்டுறாங்க. அங்கே தொழுகிறாங்க, நபிமார்களுக்கு தொழ வைக்கிறாங்க. அங்கிருந்து ஜிப்ரீல் முதல் வானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு நபியை பார்க்குறாங்க. 2வது வானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 2 நபிமார்களை பார்க்குறாங்க. 3வது வானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு நபியை பார்க்குறாங்க. 4வது வானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு நபியை பார்க்குறாங்க. 5, 6, 7ல் ஒரு நபியை பார்த்துட்டு அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் 70,000 மலக்குமார்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை பார்த்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் அப்படியே பக்கத்தில் பார்த்தா என்ன இருக்குது? சித்ரத்துல் முன்தஹா. அதுதான் கடைசி எல்லை, சரிங்களா? அந்த இலந்தை மரம் இருக்கக்கூடிய எல்லை பகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மரத்திலே சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்த்தோமா இல்லையா? பொன் வண்டுகள் இருக்குது, அதே மாதிரி ரத்தினங்கள், பவளங்கள், அந்த மாதிரி மின்னக்கூடிய காட்சிகளாக அந்த மரத்தை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அதை வர்ணனை செய்ய முடியலன்றாங்க. உலகத்தில் யாராலையும் வர்ணனை செய்ய முடியாது, அவ்வளவு அழகான ஒரு காட்சி. எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றாங்க ரசூலுல்லாஹ், சரிங்களா? அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரோடு பேசுகிறான். அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இதில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மெஹராஜில் இதில் ஒரு கூடுதலாக ஒரு கட்டுக்கதையை சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அதோடு நின்றாரு. 7 வானத்தோடு நின்றுட்டாரு. நின்றுட்டு என்ன பண்ணாரு? இதுக்கப்புறம் முகமது நீங்கள் போயிருங்க, ஏன் இதுக்கப்புறம் ஒரு அடி நான் எடுத்து வச்சாலும் என் தலை வெடிச்சிரும் ஜிப்ரீல் சொன்னாராம், சரிங்களா? நீங்கள் அல்லாஹ் கூப்பிட்டுருக்கா, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் ஜிப்ரீல் அனுப்பின மாதிரியெல்லாம் கதைகள் இருக்குது. அதெல்லாம் பொய்யானவை. அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணால் அல்லாஹ்வோடு பேசுகிறார்கள், அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மெஹராஜுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க அப்படின்னாங்க. அப்படி சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவன் பொய் சொல்றான். யார் பொய் சொல்றான் அப்படின்னு கேட்டால், யாராவது ஒருவன் இறை தூதர் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான், அவன் நிச்சயம் பொய்யன். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரும் கிடையாது, யாருமே அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, சரிங்களா? எல்லாருமே எப்போ பார்ப்போம்? மறுமையில் பார்ப்போம். ஈமான் கொண்டவர்கள் மறுமையில் பார்ப்போம். அதுவும் ஈமான்ல உறுதியான ஈமான், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அந்த தௌஹீது சிந்தனை இருப்பவர்கள் அல்லாஹ்வை மறுமையில் காண்பார்கள். அவுலியாக்களை வணங்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வை பார்க்க மாட்டாங்க. ஏன்? மறுமை நாளில் எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சபையில் அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் அவர்களுக்கு முன்னால் தோன்றும். அவுலியா வணங்கியிருந்தா, பாபா சாவன் போய் நின்றுருந்தா, சைதானிபி அம்மான் நின்று இருந்தா, தாதா பீர் அவுலியா நின்று இருந்தா என்ன பண்ணுவாங்க? தாதா பீர் அவுலியா நின்ன உடனே ஆஹா வந்துட்டுறாங்க தாதா பீர் அவுலியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகும். பாக்படசா வாக்கடையினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனா அப்படியே அந்த கூட்டம் அப்படியே அவங்க பின்னாடி போகும். சைதானிபி அம்மான் இருக்காங்களே, காஞ்சியில் அடங்கி இருக்கிறாரு யாரு? காஞ்சிபுரத்தில் வலியுல்லா ஷா, அதான் இருக்கிறாரு, ஆற்காட்டில் இருக்கிறாரு இவரு, நாகூர்ல இருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அவுலியா, பூரா அவுலியா, யானா அவுலியா, எல்லா அவுலியாவும் நிற்பாங்க. நிற்கக்கூடிய அந்த அவுலியாக்களுக்கு பின்னாடி வழங்கிய அந்த கூட்டங்கள் போகும். அப்ப அந்த அவுலியா அங்க கூட்டிட்டு போவாங்க, நரகத்தில் கூட்டிட்டு போய் விழுந்துருவாங்க. ஒரு கூட்டம் மட்டும் அசையாது. இந்த ஒரு கூட்டம் நின்றுகிட்டே இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கூட்டம் நின்றுகிட்டே இருக்கும். நின்றுகிட்டே இருந்தா கேட்பாங்க, என்னப்பா நீங்க போலியா அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்களா, என்ன நாங்கள் வணங்கிய ரப்பை நாங்கள் பார்க்கலையே, அவன் வணங்கினதெல்லாம் அவன் பார்த்தான் போயிட்டான். நாங்க யாரை வணங்கணும்? ரப்புல் ஆலமீனை வணங்கினோம், அல்லாஹ்வை வணங்கினோம், எங்களை படைத்தவனை வணங்கினோம். அங்க நாங்க பார்க்கல, எங்கள் படைத்தவனை நாங்க பார்க்கலன்னு சொன்ன உடனே அப்ப ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்சி தருவான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ மறுமையில் நிச்சயம் அல்லாஹ்வை காண்போம். அதுல கூடுதலா ஒரு செய்தி என்ன? நோன்பாளிகளுக்கு எத்தனை நன்மை? 2 நன்மை. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, இன்னொன்று அந்த நோன்பு வைத்ததன் காரணத்தினால் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்போம். உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் உட்பட. ஆனால் பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதரோடு அல்லாஹ்வோடு பேசி அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கி அனுப்புனான். என்ன பண்றாங்க? அல்லாஹ்வோடு அல்லாஹ் பேசுறான். அப்போ நான் முஹம்மதே இந்த உன்னுடைய உம்மத்துக்கு 50 நேர தொழுகை கடமை அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. 7 வானத்தை கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கல, 6க்கு வராங்க. 6க்கு அங்கே யார் உட்கார்ந்துருக்கிறாங்க?
மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆறுல இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? என்ன முகமதே போனீங்களா, முடிஞ்சதா? அப்படி முடிஞ்சது. என்ன சொன்னா அல்லாஹ் அப்படின்னு உடனே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி 50 நேர தொழுகையே அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? மறுக்கிறாங்க. வா, ஒத்துக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணி, என்ன அவசரப்படுற? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆர்வம், ஆசை. அல்லாஹ்வோடு பேசியாச்சு, அல்லாஹ் நம்ம மீது ஒரு செய்தியை கடமையாக்கி இருக்கிறான், நேரடியாக கூப்பிட்டு வானத்துக்கு கூப்பிட்டு கடமையாக்கி இருக்கிறான். அது அல்லாஹ்வின் தூதர் மகிழ்ச்சியோடு தான் வாங்கிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்மளா தான் யோசிச்சிருப்போம், 50 அல்லாஹ் கொஞ்சம் அப்படி நம்ம யோசனை. அது மூசாவுக்கு வெளிப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு தான் அது. சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? நான் என்னுடைய சமுதாயத்தோடு ரொம்ப பட்டிருக்கிறேன்பா, நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க, 50 வேண்டாம், போய் எல்லா இடத்துல குறைச்சிக்கிட்டு வா. பனு இஸ்ரவேல் சமுதாயம் எனக்கு நிறைய பாடம் படிப்பினை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, நீ போய் குறைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை அனுப்புறாங்க. சகோதரர் தானே ரசூலுல்லாஹ், இந்த நபித்துவ அடிப்படையில் அவ அனுப்புறாங்க. குறைச்சிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ் போறாங்க, குறைச்சிக்கிட்டு வராங்க. வந்தா மறுபடியும் மூசா இருக்கிறாங்க. என்ன குறைச்சிருக்கேன், என்ன 45? ஓ, மறுபடியும் 45 வேலைக்கு ஆகாது, 5க்கே முக்குதேங்க. இருக்குதா இல்லையா? ரமலான்லயே 5 வேலையா? கொஞ்சம் வாரமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நன்மை எதிர்பார்த்து தொழுதுடலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப 45 முடியாது. பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கிட்ட நிறைய பாடம் நான் சபக் ஹாசில் பண்ணியிருக்கிறேன், நீ மறுபடியும் போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க, மறுபடியும் போறாங்க, குறைக்கிறாங்க, வராங்க, மறுபடியும் மூசா தடுக்கிறாங்க, மறுபடியும் குறைக்க சொல்றாங்க, மறுபடியும் அனுப்புறாங்க, போறாங்க, வராங்க. இப்படி பல தடவைகள் நடந்து போய் வந்து இறுதியாக 5 நேர தொழுகையாக எல்லாம் கடமையாகி குறைச்சி சரிங்களா? 50ங்கிறது எங்க வந்துருச்சு? 5 வந்துருச்சு. 5 நேர தொழுகைன்னு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. வந்த உடனே மூசா மறுபடியும் தடுக்கிறாங்க. முடியாது, நீ போப்பா, நின்ன நினைச்சுக்கிட்ட, நீ மக்களை பத்தி உனக்கு தெரியல, மனிதர்களை பத்தி உனக்கு தெரியல, பனு இஸ்ரவேல் நான் நல்லா பாடம் படிச்சிருக்கிறேன், நீ போ, மறுபடியும் குறைச்சிக்கிட்டு வான்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு மேல் குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், எனக்கு வெட்கமா இருக்குதுப்பா. 50 சொன்னா அல்லாஹ், 50 எங்க இருக்குது? 45, 40, 35, 30, 25, 20, 15, 10, 5க்கு வந்திருக்கிறேன்னு. 50ல் ஒரு சைபர் போயிடுச்சு. ஈரலுக்கைன்னு ஒரு இலக்கைன்னா மாறிடுச்சா இல்லையா? 50ல் ஒரு சைபரே போயிடுச்சப்பா. 5 நேரம் இதையும் குறைக்க சொல்றீங்களே நீங்க மூசா, எனக்கு வெக்கமா இருக்கு, இதுக்கு மேல குறைக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த தொழுகையை வெட்கப்பட்டு வாங்கி வந்தார்கள். 5க்கு மேல குறைக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த தொழுகைகளை தான் இன்றைக்கு வெட்கமில்லாமல் நாம் தவறு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாறிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், மனிதர்களுடைய இயல்பு தான். இருந்தாலும் இந்த 5 நேர தொழுகை அது கூட நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? 50 கடமையாக்கிறது நம்முடைய நிலைமைகள் என்ன? வீட்டை பார்த்துருக்க முடியுமா? வியாபாரத்தை பார்த்துருக்க முடியுமா? வேலையை பார்த்துருக்க முடியுமா? ஒழுங்கா சாப்பிட்டுருக்க முடியுமா? ஒழுங்கா தூங்கியிருக்க முடியுமா? 50 நேர தொழுகை நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 5 வேளை தொழுகை, காலையில போய் 5 மணிக்கு போய் தொழுதுட்டு வந்துடும், 2 ரக்காத்து, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் குளிக்கிறோம், முடிக்கிறோம், வேலைக்கு போறோம், மதியானத்துல சாப்பாட்டு நேரத்துக்கு போறோம், லோகரை தொழுகிறோம், அப்படியே போறோம், கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு அசர் தொழுதுட்டு அப்படியே போறோம், மகரிபுக்கு அப்படியே கடை பக்கத்துலேயே ஆபீஸ் பக்கத்துல அப்படியே தொழுதுட்டு அப்படியே இருந்துடும். இது முடிஞ்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஈஷா ஒரு 8:30 மணிக்கு தொழுதுட்டு போய் தூங்கிடும். ஒரு டைம் கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடுது. 50 வேலை இருந்திருந்தா ஒரு நாளைக்கு பகல் நேரத்தை நீங்கள் எடுங்க, காலையில் 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வருது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 13 மணி நேரம். சரிங்களா? 13 மணி நேரமா 16 மணி நேரம். சரிங்களா? 16 மணி நேரம் கிட்டத்தட்ட வருது. 13, 12 + 3 15 மணி நேரம். சரிங்களா? 15 மணி நேரத்தை 50 டிவைட் பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு எத்தனை தொழுகை? 3 தொழுகை. 1 மணி நேரத்துக்கு குறைந்தபட்சம் 3 தொழுகைகள். எப்படி இருந்திருக்கும் நம்ம நிலைமை? இப்படி போன உடனே அப்பதான் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு சமைச்சது அப்படியே பிளேட்ல எடுத்து வச்சிருப்பாங்க. வச்ச உடனே அல்லாஹ் அக்பர் ஓடி வாடா இருக்குமா இல்லையா? மறுபடியும் தொழுதுட்டு அப்படி போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு இருமா அப்படின்னா டீ போடுமா, அப்படியே போட்டுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர் ஓடி வா. எப்படி இருந்திருக்கும் நிலைமை? அதை குறைக்கிறான் ரப்புல் ஆலமீன், நம் மீது கருணை புரிந்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். இதுக்கு மேலெல்லாம் குறைக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு மூசாவே, நான் குறைக்க மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி முடிந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வை செய்தி இருக்கிறான், முஹம்மதே, இந்த 5 நேர தொழுகை நான் பொருந்தி கொண்டேன். இந்த 5 நேர தொழுகையின் பலனானது, இதனுடைய நன்மையானது 50 நேர தொழுகைக்கு நிகரானது. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஒரு வக்து தொழுகையை தொழுதீங்கன்னா அது எத்தனை நன்மையா மாத்தி இருக்கிறான்? 10 மடங்கு நன்மையா மாத்திருக்கிறான். ஒரு வக்த தொழுதுட்டீங்கன்னா 10 மடங்கு நன்மை. 2 வக்த தொழுதுட்டீங்கன்னா 20, 3 30, 4 40, 5
50 வேளை நேரத்துடைய அந்த தொழுகைக்கான நன்மைகளை உங்களுக்கு ரப்பல் ஆலமீன் 5 நேர தொழுகை கொண்டு கொடுத்து விட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொன்னாங்க. அது முடித்துட்டு எனக்கு வெக்கமா இருக்குன்னு மூசா கிட்ட பேசிட்டு வராங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், போ இந்த 5 50 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், தொழுகை வாங்கி கொண்டு வந்தார்கள். கூடுதலாக இன்னும் 2 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று சொன்னாமா இல்லையா? என்ன சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் மெஹராஜ் பயணத்துக்கு போகும் பொழுது 3 விஷயங்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். அதில் முதல் விஷயம் ஓகிய ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது. 5 நேர தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெற்று வந்தார்கள். இரண்டாவதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓகிய ஹவாத்திம் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா இருக்குதா இல்லையா? இமாம் ஓதுறாரு டெய்லி. எது? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் ஆமன ரசூலு பிமா உன்சிலன்னு வருது. அந்த 2 வசனங்கள் எங்க அருளப்பட்டது? வஹி செய்திதான். ஆனா மெஹராஜ்ல எல்லாம் கொடுத்தான்றாங்க ரசூல். சரிங்களா? மெஹராஜ் பயணத்தின் பொழுது இந்த 2 சூறாக்கள், இந்த 2 ஆயத்துகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். இதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, யார் ஒருவர் இரவில் இந்த 2 வசனங்களை ஓதி தூங்குகிறாரோ, 2 வசனம் இருக்குதா இல்லையா? இந்த 2 வசனங்களை யார் இரவில் ஓதுகிறாரோ அதுவே அவருக்கு போதுமானது. அந்த 2 வசனமே அவருக்கு பரக்கத்தான, அது 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. ஓகிய ஹவாத்திம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி அந்த வசனங்கள் என்பது அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த மெஹராஜ் பயணத்தின் பொழுது கொடுக்கப்பட்டது. அடுத்ததான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் இந்த டாபிக், நாம பேசக்கூடிய இந்த டாபிக்ல வரக்கூடிய விஷயம். وَأُفِّرَ لِمَنْ لَمْ يُشْرِكْ بِاللَّهِ بِأُمَّتِهِ شَيْئًا مِنَ الْمُوقِمَاتِ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, وَأُفِّرَ لِمَنْ لَمْ يُشْرِكْ بِاللَّهِ, யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் மட்டும் வைக்க கூடாது. இதான் முக்கியமான கண்டிஷன் போடுவாங்களா இல்லையா? 90% டிஸ்கவுண்ட். இன்னைக்கு என்ன 50 ரூபா பொருள் இன்னைக்கு 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய டிஸ்கவுண்ட்ல கீழே என்ன போடுவான்? ஸ்டார்னு போடுவான். ஸ்டார்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் அப்ளைன்னு அர்த்தம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிஷன் அப்ளைன்ற. என்ன கண்டிஷன்? ஊஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ, மின் உம்மத்தி, இந்த உம்மத்தில் ஷைஅன் மினல் மூஹிமாத், அவருடைய மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எந்த பாவமா இருந்தாலும் அது இதுன்னு சொல்லல, அதுக்கு எதுவா இதை தவறுன்றாங்க ரசூல். புரியுதா இல்லையா? என்ன அர்த்தம்? அதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமானதாகவே ஆக்கிவிட்டான். வமாவாஹுன் நார், அவர் தங்குமிடம் என்பது நரகமாகும். அப்போ ஷிர்க் வைக்காம மௌத் ஆயிட்டா அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு பெறணும். ஷிர்க் வைக்காமனா என்ன? ஷிர்க் வைக்காம அப்படி கிடையாது. அல்லாஹ் இடத்துல பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். அதற்கான ஒரு இரவு தானே இது. இந்த இரவுக்காக பிரத்யேகமான ஒரு துவா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹும்ம இறைவா இன்னக அஃபூன், நீ பாவங்களை மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, பாவங்களை மன்னிப்பதை விரும்புவன், ஃபாஃபு அன்னி, என்னை மன்னிப்பாயாக. வருகிறதா? ரொம்ப அழகான வாசனம். லைலத்துல் கத்ர் இரவுடைய இந்த ஒற்றைப்பர் இரவுடைய பிரத்யேக துவா எல்லா பள்ளிவாசலும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா நீ? சரிங்களா? அப்ப இந்த துவா என்ன? இந்த நைட்ல நீ உட்கார்ந்து சரியான முறையில் இருக்கிறது செய், சரியான முறையில் தொழு, சரியான முறையில் ஏதாவது ஒரு நல்ல அமலை செஞ்சு பாவம் மன்னிப்பை வாங்கிட்டா என்ன பண்ணுவ? ஷிர்க் வைக்காம இருக்கிறோமா இல்லையா? தௌஹீதுல இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியாவன், என்னுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவனுக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கக்கூடிய இந்த தன்மை நம்ம இடத்துல இருந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மத்திஹி, இந்த உம்மத்தில் இருந்தால் ஷைஅன் மினல் மூகிமாத், அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. மெஹராஜ்ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிட்டு வராங்க இந்த பாவ மன்னிப்பு, மக்ஃபிரத். எனது அடியான் ஷிர்க் வைக்காத இந்த காரியம். ஒரு அழகான சம்பவம், அபூதர் அல் கிஃபாரி அவங்களோட தொடர்புடைய சம்பவம் தான். ரசூலுல்லாஹ் ஒரு முறை அபூதர் அல் கிஃபாரியோட இருக்கிறாங்க. முந்தா நேத்து ஒரு சம்பவம் பார்த்தோம். அபூதர் அல் கிஃபாரி என்ன ஞாபகம் இல்லை, சரிங்களா? என்ன பார்த்தோம்? என்ன அபாதரே உஹது மலையை பார்த்துருக்கிறீங்களான்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். உடனே அபாதர் என்ன சொன்னாரு? அப்படி வானத்தை பார்க்கிறாரு, சூரியனை பார்க்கிறாரு, சரிங்களா? சூரியனை பார்த்துட்டு கால்குலேட் பண்றாரு, சூரியன் மறைகிறதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு, நைட் ஆகிறதுக்கு இவ்வளவு டைம் இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்கன்னா ஏதோ வேலையை அனுப்ப போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கேட்கிறாரு. கேட்டுட்டு தெரியுமே ரசூலுல்லாஹ் அப்படின்னு உடனே அந்த அளவுக்கு
தங்கம் இருந்தாலும் அதை 3 நாட்களுக்கு மேல் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். இன்னொரு அறிவிப்புல 3 தீனாருக்கு மேல நான் வச்சுக்க மாட்டேன். இந்த 3 திரம நான் கடனா கொடுக்கணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். மற்றது எல்லாத்தையும் எடுத்து தர்மமா கொடுத்துருவேன்றாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி அபூதரோட ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, அபூதர் அல் கிஃபாரியே அங்க உட்கார வச்சு நீங்க இங்கே இருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இருங்க, வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவரை விட்டுட்டு போறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே போன உடனே திடீர்னு ரசூல் அங்க போன உடனே போன திசையிலிருந்து பெரிய சத்தம், மிகப்பெரிய அளவுக்கு சத்தம் வருது. சத்தம் வந்த உடனே அபூதருக்கு திடீர்னு என்னடா அது பெரிய அளவுக்கு சத்தம் வருது, ரசூலா போன அந்த திசையில இருந்து வருது அப்படின்ன உடனே அபூதர் அல் கிஃபாரி பயந்து போகணும்னு நினைக்கிறாரு. ரசூலாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு அங்க அந்த பக்கமா போகணும்னு நினைக்கிறாரு. நினைச்ச அபூதர் என்ன யோசிக்கிறாரு, ரசூலா என்ன சொன்னாங்க, வராத இங்கே இருந்தாங்க, எங்கே போயிருக்கூடாது, இங்கே உட்காருன்னாங்க. அதான் உம்மை யுத்தில்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு நிற்பது. கட்டுப்பட்டு நின்னாங்க. நின்ன உடனே கொஞ்ச நேரம் இவருக்கு மனசுல ஒரே பயங்கரமான இது, என்ன சொல்றது, அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. போகணும், போகாம இருக்கணும், போகணும்னு நினைக்கிறாரு. ரசூலோட இந்த கட்டளை மறுக்கிறது, தடுக்கிறது, அப்படியே இருக்கிறார் அபூதர். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல் அந்த பக்கத்துல இருந்து வராங்க. வந்த உடனே ரசூலாவை பார்த்த உடனே அபூதருக்கு சந்தோஷம், பாடா ரசூலா நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பக்கத்துல சவுண்ட் வந்தது, என்னாச்சு அப்படின்றாங்க அபூதர். உடனே ரசூலா கேட்கிறாங்க, அபூதரே அந்த சத்தம் உனக்கு கேட்டதா அப்படிங்கிறாங்க. சத்தம் கேட்டுச்சா உனக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா கேட்டுச்சு, நான் பயந்துட்டேன்னாக்கா ஒன்றும் இல்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து வகை செய்தி வந்து என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் யாரு, இந்த தூதர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் வந்திருந்தாரு, ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு. என்ன செய்தி தெரியுமா, அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்காமல் மரணிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு யார் ஷிர்க் வைக்காமல் மரணிக்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படின்னு உடனே அபூதர் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலை கேட்கிறாங்க, அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சரி அப்படிங்கிறாங்க. அவன் திருடி இருந்தாலும் பரவாயில்ல, வேற தப்பு பண்ணியிருந்தாலும் பாவம் மன்னிப்பு வாங்கியிருக்கணும், கண்டிஷன் இருக்குது. இல்ல 4 சாத்திட்டு அனுப்புவான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லையா 2 புரட்டு அப்படி 2 காட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அவனுடைய பண்புல இருக்கக்கூடிய விஷயம். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் திடீர்னாலும் விபச்சாரம் செய்தாலும் தெரியணும்னு இவர் கேட்கிற அபூதர், அல்லாஹ்வுடைய தூதரா திருடுனாலும் எதுக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு, அபூதர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளுங்க. அபூதர் அல் கிஃபாரி எப்படியாப்பட்ட ஆளுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேர்மையான, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவ்வளவு அழகான வழிமுறையை கொண்டு ஒரு நபி தோழர்கள் ஒருவர் அபூதர் அல் கிஃபார். கேட்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் சொல்லிட்டான், அவர் ஷிர்க் வைக்காம மௌத்தானா எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிப்பான், அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் தெரிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதீங்கன்றாங்க. என்னவா மக்களுக்கு சொல்லாதீங்க, சொன்னா என்னவாகும், நமக்கெல்லாம் சொன்ன என்னவாகும், அடடா ரசூலுல்லாஹ்வே கொடுத்துட்டாங்க. இருக்குதா இல்ல, பாவ மன்னிப்பு என்பது நீங்கள் பாவங்கள் செய்வதற்கான அனுமதி கிடையாது. ஏற்கனவே செஞ்ச பாவம் இருக்குதா இல்ல, அந்த பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கான, செஞ்சிட்டீங்களா எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். போ இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ்வுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னைக்கு சபபு நுஸூல்ல வர பாடத்தை இந்த பயான்லயே நம்ம சொல்லிடுறோம். என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரத்துல வராங்க சிலர், சரிங்களா, ஆராபிகள் வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரத்துல கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க அறியாமை காலத்துல ஜாஹிலியா காலத்துல சில கொலைகளை செஞ்சிருக்கிறோம், கொலைகள் எல்லாம் செஞ்சுட்டோம், அந்த தப்பு எல்லாம் செஞ்சுட்டோம், இப்ப நாங்க இஸ்லாத்துக்கு வரோம், வந்தா இந்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கப்படுமான்னு கேட்கறாங்க. யாரு, ஆராபிகள், கிராமவாசிகள் கேட்கறாங்க அல்லாஹ்வின் தூதரத்துல. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். திருக்குர்ஆனுடைய சூரத்து ஜுமர், சரிங்களா, 39வது அத்தியாயத்துடைய 53வது வசனம். ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய அந்த நஃப்ஸுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட அடியார்களே சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் ரொம்ப அன்புடையவன், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கஃபூர், இதெல்லாம் சொல்றாங்க ரப்பல் ஆலமீன். சொல்லுறாங்க, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்ன நம்பிக்கை, என்ன அருள், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். ஜமீஅன் சொன்னா ஒட்டு மொத்தமான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்பதை தெரிவிப்பீராக. நபியே நீங்க சொல்லுங்க, குல் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, குல் யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்,
தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டு. தீங்கிழைச்சிட்டாங்களா இல்லையா? பாவம் செய்யறதுனால யாருக்குங்க நஷ்டம்? அல்லாவுக்கு நஷ்டமா? நாம பாவம் செய்யறதுனால அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நாம பாவம் செய்யறதுனால நமக்கு தான் நஷ்டம். அதைத்தான் அந்த வசனமே அப்படிதான் சொல்கிறது. இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டு. பாவம் செய்யறதுனால அந்த பாவத்தின் காரணத்தால் எங்க போய் விடுவீங்க? நரகத்துல போய் விடுவீங்க. உங்களுக்கு தீங்கு தானே அது. நரக நெருப்பு தாங்க முடியுமா? வேலூர்ல இருக்கிற இந்த வெயில தாங்க முடியுதா? ஏசி போட மாட்டீங்களா? ஃபேனை போட மாட்டீங்களா? ஷட்டவுன் ஆயிருச்சு, எங்களால போய் உட்காரலாம் யோசிக்க தோணுகிறது. மார்ச் மாதம் இந்த வெயில் கத்திரிங்கிறது வரல சார், அந்த மாதிரி உச்ச வெயில் எல்லாம் இன்னும் வரல. ஆரம்பமே களை கட்டி ஓடுது வேலூர்ல, சரியா? அப்படி பிச்சு பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி வெயில். இந்த வெயில தாங்க முடியல, நரகத்தை வெயில் எப்படி தாங்குவோம்? நரகத்துடைய அந்த வெப்பத்தை எப்படி தாங்குவோம்? அதெல்லாம் கேட்கிறான். தமக்கு தாமே தீங்கிழைத்து, பாவத்தை செஞ்சுட்டு போய் எங்கடா விட போறீங்க? நரகத்துல விட போறீங்க. உங்களுக்கு தான் இது தீங்கு. தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டு அடியார்களே, ரப்பல் ஆலமீன் கூப்பிட்டு பேசுறது பாருங்களேன். இபாதி அல்லதீன, எனது அடியார்களே என்று. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீ நம்பிக்கை இழந்துறாத. வந்து உட்கார்ந்து இருக்கிறியா? லைலத்துல் கத்ர் இரவை வந்து எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்து இருக்கிறியா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், துஆவை கேளு. அல்லாஹ் குர்ஆனில் ஏகப்பட்ட துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னா ரெண்டா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார், அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து விரட்டி விட்டான். விரட்டி விட்டு என்ன பண்ணாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. சரி, பாக்குறோமா இல்லையா? என்ன துஆ கேட்டாங்க? லா இலாஹ சுபானக, அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, சரிங்களா? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா கேக்குறாரு. அந்த துஆ இருக்கு பாருங்க, அன்ஃபுஸிஹிம். இதுல அந்த வார்த்தையில கேட்டோமா இல்லையா? எது? தனக்கு தானே, அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டு அடியார்களே. அந்த துஆவில் அப்படியே வரும், ரப்பனா இறைவா, ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே ஸுல்ம் செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். வ இன்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கலனா, வ தர்ஹம்னா, நீ எங்களுக்கு ரஹம் செய்யலன்னு சொன்னா, லனகுனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளா போயிருவோமே அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, கேட்டதுனால மன்னிக்க பெற்றார்களே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, சகோதரர் சொன்னாரு என்ன? லா இலாஹ இறைவா, லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரு இல்ல, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் தான் பாவி, நான் தான் எனக்கு தப்பு பண்ணிட்டேன். கேட்டாங்களே, அல்லாஹ் மன்னிச்சானே. மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே எடுத்துக்கிட்டு வந்தானே. எவ்வளவு இருள், கடல் இருள், கடலுக்குள்ள ஒரு இருள், மீன் இருள், மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு இருள், இருள்களில் இருந்து எங்களை அழைத்தார். இருள்களில் இருந்து எங்களை அழைத்து. யார் அழைச்சது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ரப்ப கூப்பிட்டாங்க, ரப்ப கை விட்டானே, காது கேட்கல, நீ பாட்டு கேட்டுக்கிட்டு போ அப்படி விட்டுட்டானே. வீட்டில் இருக்குதா இல்லையா? சில சமயங்கள் சில காரியங்களுக்காக புள்ள கூப்பிடும், என்ன வாங்கி தருவோம் சொல்லிட்டு இருப்போம். வாங்கி தரேன்னு சொன்னோன்னு புள்ள கேட்டுப்பா, ஐஸ்கிரீம் கடைக்காரன் வெளியே நின்றுகிட்டு இருக்கான், பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கான், வாங்கி கூட கேட்டும் கேட்காத அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். கொண்டாட்டி திடீர்னு காது கேட்டிருப்பாங்க துணி வாங்குறதுக்கு, என்னங்க இன்னைக்கு கடை கூட்டு போறேன்னு சொன்னீங்களே அப்படின்னாக்கா, காது கேட்காத மாதிரி ஹலோ என்ன சொல்றீங்க, இந்த போன் எடுத்துட்டு வெளியே வந்துடும். இருக்குதா இல்லையா? இப்படி எல்லாம் செய்யக்கூடியவனா இல்லை, கேட்கக்கூடியவன். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் ஒரு சமீஉன் பசீர், செவியுறக்கூடியவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். கேட்டானே எல்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கேட்டான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை கேட்டான். தண்டிக்கப்பட்ட பிறகு கூட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றி கொண்டு வந்தான். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணும்? நேரங்களை வீணடிக்காமல், இந்த நாட்களை கடத்தி விடாமல் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு வரும். என்ன? அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா பாவங்களை மன்னிப்பவனே, மன்னிப்பதை விரும்புபவனே. அல்லாஹ் விரும்புறானாங்க பாவங்களை மன்னிக்கிறத, அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரொம்ப அழகான சம்பவம் என்ன? அல்லாஹ் இடத்துல ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் தெரியுமா விரும்புகிறான்? அல்லாஹ் என்ன பெருமைப்பட, அல்லாஹ் பெருமை அடிக்கிறான் மலக்குமார்கள் கூட்டத்தில். என்ன பாத்தியா என் அடியானத்தை, தப்பு பண்ணிட்டான், தெரியாம ஏதோ பண்ணிட்டான், பண்ணதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறான்? ரப்புன்னு ஒருத்தன் இருக்கிறானே, நாளைக்கு கேள்வி கேட்பானே, நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிருமே. இப்ப இந்த பாவத்தை யார் மன்னிக்கிறது? அடங்கி இருக்கிறாங்களே இவங்க தான் மன்னிக்கணுமா? நமக்கு முன்னாடி செத்து போய் மண்ணோட மண்ணா இவங்க தான் மன்னிக்கணுமா? உட்கார்ந்து இருக்கிறாரு ஹஜரத் மாரு ஆலிம்சா மௌலானா இவங்க மன்னிக்கணுமா? மாட்டு மதத்துல இருக்கிறது என்ன கொள்கைன்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்புக்குரிய ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? போயிட்டு அறிக்கையிட்டு, பிதாவே மன்னியும், ஃபாதரே என்ன மன்னிக்க சொல்லுங்க, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. இப்படியா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிப்பாட்ட, வேற யாரும் மன்னிப்பா?
அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அந்த நம்பிக்கை இருந்தா இல்லையா, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என் அடியான் பார் நான் தான் மன்னிப்பேன்னு வந்து என்கிட்ட நிக்கிறானே, இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கோபத்துல ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நம்மளை நோக்கி வரும்ல, அப்ப நமக்கு இன்னும் சந்தோஷம், கூடுதலான சந்தோஷம். ஏன் தெரியுமா? அடிச்சதுக்கு ஒரு முறை பிள்ளை என்னப்போ அப்பான்னு கூப்பிட்டு வருது, நமக்கு ஒரு மாதிரி மனசு என்ன ஆயிடும், என்னடா இந்த பிள்ளைய போய் அடிச்சிட்டோமே, ரெண்டாவது செகண்டே வந்து என்கிட்ட நிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். எந்த அளவுக்கு சொன்ன நம்ம எவ்வளவு சம்பவங்களை பார்த்துருக்கு. ரசூலா சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் என்ன, பாலைவனத்துல ஒட்டகத்தை தவற விட்டது. எந்த மாதிரியான முன்மாதிரி தெரியுங்களாங்க, வெறுமனே வார்த்தைகளா இதை கடந்து போகவே முடியல. அப்படி ஒட்டகத்தை தொலைச்சிட்டு என்ன பண்றான், போச்சு, கதை முடிஞ்சது. சாப்பாடு துணிமணி எல்லாம் இந்த வாகனத்துல தான் இருந்தது. இருந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுல ஒட்டகம் எங்கேயோ போயிருச்சு. போன உடனே என்ன நினைச்சான், முடிஞ்சது கதை, ஒட்டகம் போச்சு, இங்கிருந்து பயணம் பண்ணி போக முடியாது, ஒட்டகத்தில் இருந்த சாப்பாடும் போச்சு, அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, ஒட்டகத்தில் இருந்த தண்ணியும் போச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, பாலைவனத்தில் என்ன கிணத்தை தோன்றது, எந்த காலை திறந்து தண்ணி எடுக்கிறது, எந்த ஸ்விக்கில ஆர்டர் போட்டு சாப்பாடு வர வைக்கிறது, எதுவுமே முடியாது நினைக்கிறான். முடிஞ்சது கதை, மவுத்து தான், மயக்கம் போட்டு விழுறான். விழுந்தவன் முந்திரி எழுந்திரிச்சு பார்க்கிறேன், முன்னாடி காணாம போன ஒட்டகம் முன்னாடி வந்து நிக்குது. நின்னதை பார்த்த உடனே சந்தோஷம் இருக்குது. எப்படி போன உசுறு திரும்பி சொல்லுவாங்க இல்லையா, போன உசுறு திரும்பி வந்த உடனே சந்தோஷத்தின் மிகைப்பாடலாம் சொல்றான். என்னன்னு சொல்லிட்டு, யார் ரப்பி இறைவா நீ என் அடிமை, நான் முதலாளி. யாருக்கு யார் அடிமை? இவன் அடிமை அவன் முதலாளி சொல்லணும். இறைவா நான் அடிமை நீ முதலாளின்னு சொல்லணும். இவன் என்ன பண்ணா சந்தோஷத்துல இந்த டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, சரியா, இயல்பாக வருவதுதான், சரிங்களா. இறைவா யாரப்பி என்ன, நீ என் அடிமை, நான் உன் எஜமானன், இவன் எஜமானனா. இப்படி சந்தோஷத்தின் மிகைப்பாடில் அவன் எப்படி வார்த்தைகளை தடுமாறி சொன்னானோ அதை விட கூடுதலான சந்தோஷம் ரப்புல் ஆலமீன் எப்பொழுது அடைகிறான், காணாமல் போன ஒட்டகத்தை கண்டெடுக்கப்பட்ட அவன் பெறக்கூடிய சந்தோஷத்தை விட அதிகமான அளவுக்கு சந்தோஷம் ரப்புல் ஆலமீன் தனது அடியான் தன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் போது பெறுகிறான். அதான் நான் பாவ மன்னிப்பு பேசுகிறேன். அதான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத் ஜுமர்ல பேசுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் நம்பிக்கை இழந்துராதே, நான் கை விட்டுருவேன், கூட இருக்கிறவங்க கை விட்டுருவாங்க, பெத்தெடுத்தவங்க கை விட்டுருவாங்க, கூட பிறந்தவங்க கை விட்டுருவாங்க, ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான். ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எந்த மாதிரி மன்னிப்பான், இன்னல்லாஹ யக்ஃபிருன் துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். கிராமவாசிகள் வந்து கேட்கிறாங்க, அறியாமை காலத்துல செஞ்சுட்டோம் யார் ரசூலுல்லாஹ், என்ன பண்ண எப்படி எங்களுக்கு அப்படின்னாக்கா, அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இதான் சபபுன்னு சொல்லி இந்த பாடத்துல நம்ம பார்க்கணும். இன்னல்லாஹ் யக்ஃபிருன் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக, பிழை பொறுக்கக்கூடியவனாக, ரஹீமாக, உங்கள் மீது நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம பார்க்கணும். அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கான வழிகள் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தேடி தேடி செய்யக்கூடிய நன்மைக்கா நம்ம இருக்கு, விட்டுறக்கூடாது. இன்னைக்கு வந்து உட்காந்துருக்க தானே, தேடி தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 21 நம்ம முடிச்சுட்டோம்பா, ஏதோ ஒரு அளவுக்கு அல்ல வந்து இல்ல, மன திருப்தியோட போயிட்டோம். 23 இன்னைக்கு மிஸ் பண்ற கூடாது, இருக்கலாம் வாய்ப்பு தெரியாது, அல்லாஹு ஆலம். ரசூலுக்கு அறிவித்து கொடுத்தான், மறக்கடிக்கப்பட்டு விட்டது, சரிங்களா. அப்ப அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். இன்றைய இரவா இருக்கலாம், நாடி வந்து உட்கார்ந்து இருக்கும், இன்றைக்கு சரியான முறையை பயன்படுத்தி. அடுத்து என்ன, 25 விட்டுறக்கூடாது. கரெக்டா என்ன வேலை இருந்தாலும் சரி, இந்த வேலை இந்த போறது அங்க போறது ஷாப்பிங் அதெல்லாம் இப்ப வேணாம், முடிஞ்ச ஏற்கனவே முடிச்சிரு, நான் கடைசி பத்தில எனக்கு கூப்பிடாது, கடைசி பத்தில எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, கடைசி பத்தில மற்ற வேலைக்கு முன்னாடியே நான் முடிச்சிடறேன், இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரமலானுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் டபுள் ஷிஃப்ட் போட்டாவது முடிச்சிடுறேன், இப்போ எனக்கு கூப்பிடாதீங்க, இப்போ நான் இபாதத் செய்யக்கூடிய நாட்கள், இது கரெக்டான சீசன், நான் பயன்படுத்த வேண்டிய சீசன், நான் கரெக்டா இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், விட்டுறக்கூடாது, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது உட்காரணும். ஏன், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் சொல்றானா இல்லையா ரப்பல் ஆலமீன், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரின் கைரும் சிறந்தது, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அல்ஃபி ஷஹர்னா 1000 மாதம், அல்ஃப்னா 1000, ஷஹர்னா மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. இப்போ விட்டுறக்கூடாது, ஒரு காலத்தில் விட்டுறக்கூடாது. 83 வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு யாருக்கு கேரண்டி இருக்குதா? நமக்கு இருக்குதா கேரண்டி? வாங்கல மொபைல் போனுக்கு கடையில் கேரண்டி கொடுக்குறான், 2 வருஷம் கேரண்டி, நமக்கு கேரண்டி இல்லைங்க. அடுத்த வினாடி கேரண்டி இல்லாத வாழ்க்கை.
அப்ப நாம இந்த நாட்களை, இந்த தருணங்களை, இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன அமல்கள் எதெல்லாம் செய்ய முடியுதோ அந்த அமல்களை அதிகம் நாம் செய்யக்கூடியவங்களா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கான இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழுகைகள் அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்க பெறும். நோன்பு மற்றும் இரவில் நின்று வணங்குதல் அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்க பெறும். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, ஹஜ் மற்றும் உம்ரா செய்தல் எல்லா பாவத்தையும் மன்னிக்க பெறும். இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிடணும். அதே மாதிரி பார்க்கணும், இடையூறுகளை நீக்கினால், நடந்து போகும்போது சாலையில் ஒரு கல் இருக்கு, இதை எடுத்து ஓரமா போடு, ஒரு முள் இருக்குது எடுத்து, இது பாவங்களை மன்னிக்க பெற செய்யும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் தொழுகைக்காக, எல்லா நேர தொழுகையும் சொல்றாங்க சரிங்களா, எல்லா நேர தொழுகைக்காகவும் யார் ஒருவர் சரியான முறையில் அங்க சுத்தி ஒழு செய்து அல்லாஹ்வுடைய அந்த பாதையில் தொழுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி வருகிறாரோ, வீட்டில் தொழுவதை விட, கடை தெருக்களில் தொழுவதை விட அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களில் தொழுவது எத்தனை மடங்கு சிறந்தது? 25, 27 மடங்கு சிறந்தது. அந்த நன்மை நாடி யார் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? ஒரு தர்ஜாவை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். இப்படி எடுத்து வச்சா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு பாவம் மன்னிச்சு, இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சா இன்னொரு பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இது பாவங்களை மன்னிக்க செய்யும். ஒழு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்தோமா இல்லையா, ஒழு செய்யும் பொழுது எந்தெந்த உறுப்புகளை நீங்கள் கழுவுகிறீர்களோ, பனி நேரத்தில் கூட விட்டுறாதீங்க. பனி நேரத்தில் கூட நீங்கள் ஒழு செய்வதை விட்டு, நிறைய பேர் தண்ணியில சில்லுன்னு தண்ணியில கை வைக்கிறது யோசிக்காதீங்க. தண்ணியை குறைவா எடுத்து செஞ்சீங்கன்னா ஒழு நீங்க ஈஸியா செய்யணும். ஏன்னாக்கா உங்க உடல் உறுப்புகள் உராயும் போது அதுல இருந்து வெப்பம் பிறக்கும். தண்ணி அதிகமா ஊத்தினாதான் கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும். கொஞ்சமா தண்ணியை கையில் எடுங்க, நல்லா தேய்ங்க, என்ன ஆகும்? தேய்க்க தேய்க்க உடம்புல சூடு உண்டாகும் தெரியுங்களா. குளிர்ல கூட நீங்க தாராளமா ஒழு செய்ய முடியும். செஞ்சிருக்கிறாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஒழு செய்யறதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நன்மையை தீமையை தடுப்பதால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தர்மங்களை செய்வதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான், யுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், தர்மம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க பெற செய்யும். யுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், நீங்க செய்யக்கூடிய இந்த சதகாக்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கான வழிகள் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் அநேக நற்காரியங்களை எடுத்து சொல்கிறார்கள். அப்படியாப்பட்ட நற்காரியங்களை அதிகமான அளவுக்கு செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றதாக, மன்னிக்க பெறப்பட்டவர்களாக ரப்புல் ஆலமீனுடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்னால் நின்று ரப்புல் ஆலமீனுடைய அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நாம் அமைய வேண்டும். அதுல இறுதியா ஒரே ஒரு சம்பவம் நேற்று நாம சொல்லாம விட்டோம். என்ன, உன்னுடைய இந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தா சொல்ற மேராஜ்ல என்ன, இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல 70,000 நபர்கள் எங்க போவாங்க? கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க யார் அப்படின்னு சொன்னா, பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்கன்னா, இந்த காக்கா போயிடுச்சு, காக்கா கத்தின்னு, இது யாரு? பித்துர்கள் வந்திருக்கிறாங்க, தோஸ்தான் இருக்குமா, கவால் அளவு வச்சு ஜரக்கான இருக்கு சொல்றாங்களா இல்லையா? பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். திடீர்னு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முருகால்டாலே கரெக்டிச்சு நடந்துடும். ஆனால் இந்த கோழி கூவுறதுல, சேவல் கூவுறதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இருக்கிறாங்கன்றாங்க. மலக்குமார்களை பார்த்தால் அந்த சேவல்கள் கூவக்கூடிய நேரம் அதிகமாக நீங்கள் துவா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, சஹர் நேரத்தில் கொஞ்சம் சேவல் கூவுறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த அஸ்ஸருக்கு பின்னாடி வக்தத்தில் அந்த சேவல் கூவுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மலக்குமார்கள் இறங்கக்கூடிய அது ஓகே. அது நீங்கள் சகுனமாக பார்க்கக்கூடாது சரிங்களா. இந்த கோழி போயிருச்சு, காக்கா வந்துருச்சு, பருந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கொக்கு பறந்தா கையை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்க மாட்டார்கள். ஓதி பார்க்க மாட்டார்கள்னா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பாங்க. ஓதி பார்க்கறது இஸ்லாத்தில் அனுமதி தான். ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லையா, குல் சூரா ஓதலாம், 3 குல் இருக்குது. அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா ஓதலாம். அது ஓதி என்ன பண்ணலாம், கைகளை ஊதி தடவி கொள்ளலாம். இது ஓதி பார்த்தல் சரிங்களா. இதை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்களாம், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் பார்த்துக்குவான். இப்படி அல்லாஹ்வின் முழு தவக்கல் வைத்தவர்களாக இருப்பார். இவர்கள் யாரு? இந்த 70,000 நபர்கள். கேள்வி கணக்கே கிடையாது. ஏன்? முழு தவக்கும் அல்லாஹ் மேலதான். கோழி கூனா என்ன, காக்கா கத்துனா என்ன, மயில் எனக்கு என்ன, அல்லாஹ் எது நாடுனானோ அதுதான் எனக்கு நடக்கும். இருக்குதா இல்லை? அதே மாதிரி என்ன, நோய் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஓதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், மருந்து சரி சாப்பிடு, எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு, அல்லாஹ் மீது முழு தவக்கல் வைக்கக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல், 70,000 கிடையாது, 69,999. ஏன்? ஒருத்தர் அங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சரியா, அவரை விட்டுட்டு மீதி 69,999 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அவங்க கணக்கில் பாவங்கள் இருக்காது. ஏன்?
தவக்குல் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்ததனால் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அறிந்து கொண்டவர்களாக அப்படியாப்பட்ட தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கென்று சொல்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் இன்னும் அல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ்